ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கொரோனாலாம் போயிடுச்சா? எங்கே போகிறதுங்கிறீங்களா? ஆமாம், அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது போகிற வரைக்கும் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும். நம்ம அதனால் என்ன செய்யணும், வெளியில் போனாக்கா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும். அதுமாரி வீட்டில் யாராச்சும் வெளியில் போனாங்கன்னாலும் மாஸ்க் போட்டுட்டு தான் போய்ட்டு வர சொல்லணும். திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவங்கள கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க பேரண்ட்ஸை பத்திரமா. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூனிட் 2ல் உள்ள எக்ஸசைஸ் இல்லுஸ்ட்ரேஷன் 1 to 5க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். நாம் இப்போ இதில் பொறுத்தளவுக்கு எக்ஸசைஸ் அதே மாதிரி உள்ளது. முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இல்லுஸ்ட்ரேஷன் 1ன்னா அதே மாதிரி தான் எக்ஸசைஸ் 1 இருக்கும். அமௌண்ட் தான் மாறி இருக்கும், நேம் மாறி இருக்கும், டேட்டு மாறி இருக்கும், அவ்வளோதான். ஸோ நாம் அதே மாடலில் உள்ள புக் பேக்கில் உள்ள 1 to 5க்கான சொல்யூஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்னால் நல்லா போட்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அது பாருங்கள், வாங்க எக்ஸசைஸ் 1க்கு போகலாம். ஃப்ரம் தி இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ ப்ரிப்பேர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. முன்னாடி சொன்னேன் கேஷ் ரிசிப்ட், கேஷ் உள்ளே வந்திருந்தால் டெபிட் சைடு, கேஷ் வெளியில் போயிருந்தால் பேமெண்ட் சைடு. கேஷ் இல்லாத ஐட்டம் என்ன, நான் கேஷ் ஐட்டம் 2 சொல்லி 3 சொல்லியிருந்தேன். என்னென்ன ஞாபகம் இருக்கா? என்னென்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், டிப்ரிஷியேஷன், அக்ரூட் இன்கம். வெரி குட். அப்போ அது 3 வந்தால் மட்டும் என்ன செய்யணும், நம்ம இந்த கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அது நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க. இப்போ வாங்க சம் பார்க்கலாம். கேஷ் இன் ஹேண்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரும்? டெபிட் சைடில், அதாவது ரிசிப்ட் சைடு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெபிட் சைடு வந்து ரிசிப்ட் சைடுன்னும், கிரெடிட் சைடில் பேமெண்ட் சைடுன்னு வச்சுக்கணும். கேஷ் உள்ளே வந்திருந்தால் டெபிட் சைடு ரிசிப்ட் சைடு, கேஷ் வெளியில் போயிருச்சுன்னா பேமெண்ட் சைடு, அதாவது கிரெடிட் சைடு போடணும். இப்போ கேஷ் இன் ஹேண்ட் எப்போவுமே நம்ம கையில் இருக்கிற கேஷ் இது. அப்போ டெபிட் சைடில் 2 கேஷ் இன் ஹேண்டுன்னு வச்சு நம்ம இந்த 4000 போடணும். சேலரி பெய்டு, கேஷ் வெளியில் போயிருக்கு, பேமெண்ட் சைடு. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு, டெபிட் சைடு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, டெபிட் சைடு. ரெண்ட்டு ரிசீவ்டு, டெபிட் சைடு. பெய்டு ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ், அது பே பண்ணியிருக்கோம், பேமெண்ட் சைடு. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, அதுவும் டெபிட் சைடு. டோர்னமெண்ட் ரிசிப்ட், ரிசிப்ட் சைடு. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் சைடு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டு, பேமெண்ட் சைடு. ஓகே, நம்ம இப்போ எந்தெந்த சைடு வரும்னு சொல்லி பார்த்துட்டோம். இதெல்லாம் நல்லா கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு சம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க சொல்யூஷன்ஸ் போகலாம். சொல்யூஷன்ஸ் பாருங்கள். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டட் 31st 12 2018. ரிசிப்ட் சைடு, பேமெண்ட் சைடு கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டு பேலன்ஸ் பி பைடின்னு போட்டு அந்த கேஷோட பேலன்ஸ் 4000. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ரிசிப்ட் சைடு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ரிசிப்ட் சைடு. ரெண்ட்டு ரிசீவ்டு, லாக்கர் ரெண்டு ரிசீவ்டு, டோர்னமெண்ட் ரிசிப்ட் எல்லாமே ரிசிப்ட் சைடு போட்டாச்சு. இப்போ பேமெண்ட் சைடு பார்க்கலாம். சேலரி பெய்டு, பேமெண்ட் சைடு. பிரிண்டிங் சார்ஜஸ், பேமெண்ட் சைடு. டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் சைடு. இன்வெஸ்ட்மெண்ட் மேட், அதுவும் என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பேமெண்ட் சைடு போட்டாச்சு. இப்போ நாம் டெபிட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும், எதுக்காக இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம்? க்ளோசிங்கில் உள்ள கேஷ் பேலன்ஸோ பேங்க் பேலன்ஸோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடுறோம். இந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ரிசிப்ட் சைடு டோட்டல் போட்டாக்கா எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 46,000 வந்திருக்கா. அந்த 46,000 அப்படியே எடுத்து வந்து நம்ம கிரெடிட் சைடில் போடுறோம். கிரெடிட் சைடு ஆல்ரெடி இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த 46,000 லெஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த 5,000ங்கிறது என்னது, கேஷ் பேலன்ஸ், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். இது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சம் போடுறோம். ஓகேவா? அங்கே நம்ம நெக்ஸ்ட்டு சம் போகலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2 சம் இது. From the information given below, prepare receipt and payment account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2019. இதில் பாருங்கள், பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா எங்கே வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சொல்லுங்கள். எஸ், கிரெடிட் சைடு, பேமெண்ட் சைடில் பை பேலன்ஸு பிபைடின்னு போட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு அந்த அமௌண்ட்டை காமிக்கணும். கேஷ் இன் ஹேண்ட் எங்கே வரும்? கேஷ் இன் ஹேண்ட் எப்போதும் போல் டெபிட் சைடில் தான் வரும். டு பேலன்ஸ் பிபைடின்னு போட்டு அந்த 1000 கேஷ் பேலன்ஸில் காமிக்கணும். வேஜஸ் பெய்டு, பெய்டு பணம் வெளியில் போயிருக்கு, ஸோ பேமெண்ட் சைடு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, எல்லா எந்த வருஷமாக இருந்தாலும் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன்.
அப்போ ப்ரீவியஸ் இயராக இருந்தாலும் சரி, கரண்ட் இயர் இருந்தாலும் சரி, சப்ஸ்குவெண்ட் இயர் இருந்தாலும் சரி, அந்த 3 அமௌண்ட்டுமே வந்து நம்ம ரிசிப்ட் சைடில் இதில் எப்படி போட்டிருக்காங்க, இன்னரில் போட்டு ஆட் பண்ணி வெளியில் போடணும். வேஜஸ் எட்டு டு பி பெய்டுனாலும் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்னாலும் ஒன்று தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேஜஸ் எட்டு டு பி பெய்டுனாலும் அவுட்ஸ்டாண்டிங்னாலும் ஒன்று தான். நாம் அதை ஒமிட் பண்ணிடணும். இந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு பேமெண்ட் சைடு, ஹானரேரியம் பெய்டு பேமெண்ட் சைடு, வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பேமெண்ட் சைடு, மேட்ச் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைடு, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு அதுவும் பேமெண்ட் சைடு தான். மேட்ச் ஃபண்டு ரிசிப்ட் சைடு, லிகேஜஸ் ரிசீவ்டு டெபிட் சைடு, அதாவது ரிசிப்ட் சைடு. இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் பாருங்கள், கேஷ் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஓப்பனிங் கேஷ் இருக்குது, க்ளோசிங் கேஷும் கொடுத்துட்டாங்க. இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நமக்கு க்ளோசிங்கில் உள்ள பேங்க் பேலன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதில் டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் பெவிலியன், பணம் அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், அதனால் நமக்கு எந்த சைடில் வரும், ரிசிப்ட் சைடில் வரும். கீழே ஹிண்ட்டு பாருங்கள், வேஜஸ் எட்டு டு பி பெய்டு இஸ் அண்ட் நான் கேஷ் ஐட்டம். ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் தான், இன்னும் கொடுக்கல, கூடிய சீக்கிரம் கொடுக்கணும், இன்னும் கொடுக்கல. அதனால் அந்த இதை நம்ம இதுலேருந்து ஒமிட் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் ஃபார் த இயர் ended 31st March 2019. ரிசிப்ட் சைடு, பேமெண்ட் சைடு, ஆல்ரெடி டெபிட் சைடு கிரெடிட் சைடு நம்ம ரெடி பண்ணி போட்டாச்சு, ஹெட்டிங் எழுதியாச்சு. டு பேலன்ஸ் பி பேடி, கேஷோட பேலன்ஸு டெபிட் சைட்லேயும் பேங்க் ஓவர் டிராஃப்டோட பேலன்ஸு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், எங்கே வரும், கிரெடிட் சைடில் வரும். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ரிசிப்ட் சைட், மேட்ச் ஃபண்டு ரிசிப்ட் சைட், லிகேஜஸ் ரிசீவ்டு ரிசிப்ட் சைட், டொனேஷன் ரிசீவ்டும் டெபிட் சைடு தான். இதில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம கிரெடிட் சைடில் போட்டோம். வேஜஸ் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், ஹானரேரியம் பெய்டு, வாட்டர் அண்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு, மேட்ச் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் பேமெண்ட் தான். எல்லா பேமெண்ட்டும் எடுத்து எழுதிட்டோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸை கேஷ் பேலன்ஸை அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது, பேங்க்கோட பேலன்ஸ் மட்டும், பேங்க்கோட க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சைடு அதிகமாக இருக்குது, ரிசிப்ட் சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்குது. அப்போ ரிசிப்ட் சைடு டோட்டல் போட்டுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வரோம், கிரெடிட் சைடு அந்த டோட்டலுக்கு போடுறோம். டோட்டல் போட்டுட்டு எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்னது, இந்த பேங்க்கோட அமௌண்ட், பேங்க் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது போட்டது பேங்க் பேலன்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் போகலாம். From the information given below, prepare receipt and payment account of Madurai Mother Teresa Mahalir Mantram for the year ended 31st December 2018. Cash balance as on 1/1/2018, opening cash balance. அதே போல் பேங்க்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 1/1/2018, ரெண்டு பேலன்ஸுமே நார்மல் பேலன்ஸு. நமக்கு டெபிட் சைடில் டூ பேலன்ஸ் பி பைடின்னு போட்டு கேஷும் பேங்க்கும் இன்னரில் எழுதி ஆட் பண்ணி அவுட்டரில் 5000 போடணும். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், கேஷ் உள்ளே வந்திருக்கு, ரிசிப்ட்டு. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு, கேஷ் வெளியில் போயிருக்கு, பேமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆடிட் ஃபீஸு கேஷ் வெளியில் போயிருக்கு, அப்போ வந்து பேமெண்ட் சைடு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு, கேஷ் உள்ளே வந்திருக்கு, டெபிட்டு. சன்ரி சார்ஜஸ், பணம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம், அது வந்து எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸ்காலர்ஷிப்பு கிவனும் நம்ம எக்ஸ்பென்சஸ்ஸு. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஸோ நமக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் இது வந்து ரிசிப்ட் சைடு. ஓகேவா? அப்புறம் ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, பேமெண்ட் சைடு. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, ரிசிப்ட் சைடு. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, கேஷ் வெளியில் போயிருக்கு, பேமெண்ட் சைடு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர், கேஷ் வெளியில் போயிருக்கு, பேமெண்ட் சைடு. டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் வருமா? எந்த பக்கம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், வராது. ஏன்னா டிப்ரிஷியேஷனுங்கிறது என்னது, நான் கேஷ் ஐட்டம், அதனால் இந்த கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, இதை நம்ம ஒமிட் பண்ணிடணும், இது வராது. ஓகே, இப்போ கேஷ் பேலன்ஸ் ஆசான் 31st 12/2018, அதாவது க்ளோசிங் பேலன்ஸில் கேஷோட பேலன்ஸு 2500 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பேங்க்கோட பேலன்ஸு, பேங்க்கோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது. கன்வேயன்ஸு பெய்டு, பேமெண்ட் சைடு. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், கேஷ் உள்ளே வந்திருக்கு, ரிசிப்ட் சைடு. ஓகே, இப்போ எது வரும் வராதுங்கிறது தெரிஞ்சிச்சு. டிப்ரிஷியேஷன் வராது, பிகாஸ் அது நான் கேஷ் ஐட்டம். ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ் போகலாமா?
receipt and payment account of Madurai Mother Teresa Mahalir Mantram for the year ended 31/12/2018. Receipt side, payment side நம்ம வச்சாச்சு. அதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஓப்பனிங் பேலன்ஸ் பிபிஐடி, கேஷும் பேங்க்கும் ரெண்டுமே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம டெபிட் சைடில் ரிசிப்ட் சைடு காமிச்சாச்சு. நமக்கு அதுக்குள்ளே சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர் ரிசிப்ட்டு, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசிப்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசிப்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட் ரிசிப்ட்டு, சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ரிசிப்ட்டு, எல்லா ரிசிப்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி போட்டுட்டோம். இது வரைக்கும் உள்ளது நமக்கு அமௌண்ட் போட்டாச்சு. பேமெண்ட் சைடு பார்க்கலாம். ஸ்டேஷ்னரி பெய்டு, ஆடிட் ஃபீஸு பெய்டு, சன்ரி சார்ஜஸ் பெய்டு, ஸ்காலர்ஷிப் கிவன் அதுவும் நம்ம கொடுத்துருக்கறனால கேஷ் வெளியில் போகுது. அதனால் பேமெண்ட் சைட், ஃபயர் இன்சூரன்ஸ் பேமெண்ட் சைட், ஃபர்னிச்சர், நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர், கன்வேயன்ஸ் பெய்டு. அப்புறம் பேலன்ஸு, க்ளோசிங் பேலன்ஸு என்ன கொடுத்துருந்தாங்க, கேஷ் பேலன்ஸை அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் பேங்க்கோட க்ளோசிங் பேலன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ரிசிப்ட் சைடு அதிகமாக இருக்கா, பேமெண்ட் சைடு அதிகமாக இருக்கா டோட்டல்னு சொல்லிட்டு நம்ம டோட்டல் பார்க்கும்போது இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு பேமெண்ட் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ பேமெண்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா 27,700. இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதுக்கு நேராக டெபிட் சைடில் போடுறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இந்த டோட்டலில் வந்து அந்த அமௌண்ட்டெல்லாம் ஆட் லெஸ் பண்ணோம்னா நமக்கு பேங்க்கு ஓவர் டிராஃப்ட் கிடைக்கும். இந்த சைடு டெபிட் சைடு பேலன்ஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், பேங்க்கு ஓவர் டிராஃப்ட். இதே கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னாக்கா நமக்கு கேஷ்னு போடணும், கேஷ் அட் பேங்க்குன்னு போடணும். டெபிட் சைடில் பேலன்ஸ் வந்துச்சுனாக்கா பேங்க்கு ஓடி, அதாவது ஓவர் டிராஃப்ட்னு போடணும். ஆல்ரெடி நம்ம இந்த சம் பார்த்துருக்கோம் இல்லுஸ்ட்ரேஷனில், அதே மாடல் தான். இப்போ எக்ஸசைஸ் 4. Mayiladuthurai Recreation Club gives you the following details. Prepare receipts and payment account for the year ended 31st March 2019. அதே போல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டெபிட் சைடில் வரும். டொனேஷன் ரிசீவ்டு டெபிட் சைடு வரும். சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட் அதுவும் டெபிட் சைடில் வரும். ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் பேமெண்ட் சைடில் வரும். கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன்ஸு ரிசிப்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட்டு பேமெண்ட்டு, ரிசிப்ட்டு ஃப்ரம் சேரிட்டி ஷோ ரிசிப்ட் சைடு, ரெண்ட் பெய்டு பேமெண்ட் சைடு, சேலரி வாட்ச்மேன் கொடுத்துருக்கோம் அதுவும் பேமெண்ட் சைடு, கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைடு, லைட்டிங் சார்ஜஸ் பேமெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸும் பேமெண்ட் தான். பில்லியர்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் பேமெண்ட் தான். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ அதுவும் பேமெண்ட் தான். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணுறோம், நமக்கு இன்கம் வரும் ரிசிப்ட்டு, அதனால் நம்ம ரிசிப்ட் சைடில் போடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்கள், ஓப்பனிங்கில் என்ன இருக்குது, கேஷும் இருக்குது பேங்க்கும் இருக்குது. ஆனால் க்ளோசிங்கில் ஒன்லி கேஷ் பேலன்ஸ் மட்டும்தான் 12,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பேங்க் பேலன்ஸு க்ளோசிங்கில் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சம். இப்போ சொல்யூஷன்ஸ் போகலாம். Receipt and payment account of Mayiladuthurai Recreation Club for the year ended 31/12/2018. ஓகேவா? இப்போ பாருங்கள், ரிசிப்ட் சைட் போட்டோம், பேமெண்ட் சைடில் போட்டோம். இப்போ பேலன்ஸ் பிபைடிங்கிறது என்ன இருக்குது, கேஷு பேங்க்கு ரெண்டுமே ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, ரெண்டையும் போட்டுட்டோம். டொனேஷன் ரிசிப்டுங்கிறது என்னது, ரிசிப்ட் சைடில் போட்டாச்சு. சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட் கேஷ் உள்ளே வருது, ரிசிப்ட்டு. ஆனுவல் டே கலெக்ஷன் அதுவும் ரிசிப்ட்டு, பணம் உள்ளே வருது. ரிசிப்ட் ஆஃப் சேரிட்டி ஷோக்காக பணம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் கேஷ் உள்ளே வருது நமக்கு ரிசிப்ட்டு. சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணுறோம், அப்போ கேஷ் உள்ளே வருது. ஸோ டெபிட் சைட் அவ்வளோதான். ரிசிப்ட் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ பேமெண்ட் சைடு பார்க்கலாம். ரெண்ட்டு பெய்டு பேமெண்ட்டு, அதனால் நம்ம பேமெண்ட் சைடில் போகிறோம். ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் பேமெண்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால் நம்ம பேமெண்ட் சைடு போடுறோம். சேலரி டு வாட்ச்மேன் அதுவும் கேஷ் நம்மளோட வெளியில் போகுது. ஸோ பேமெண்ட் சைட். கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் சைட். லைட்டிங் சார்ஜஸும் பேமெண்ட் சைட். என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸும் பேமெண்ட் சைட். பில்லியர்ஸ் டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் கேஷ் வெளியில் போகுது. ஸோ பேமெண்ட்டு. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் நம்ம கேஷ் வெளியில் போகுது. ஸோ பேமெண்ட் சைட். அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் பை பேலன்ஸு சிபிஐடி க்ளோசிங் பேலன்ஸு சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கேஷோட பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஒன்லி க்ளோசிங்கில் உள்ள பேங்க் பேலன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டு பக்கம் எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள், ரிசிப்ட் சைட்லையா பேமெண்ட் சைட்லையான்னு பார்க்கணும். இப்போ ரிசிப்ட் சைடு அதிகமாக இருக்குது, எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா 1,48,000 வருது. 1,48,000 அப்படியே எடுத்துகிட்டு வந்து எங்கே போடணும், நம்ம
கிரெடிட் சைடில் காமிக்கணும். கிரெடிட் சைடில் காமிச்சிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் டோட்டலில் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 50,000 வந்து பேங்க் பேலன்ஸ் கிடைக்கிது. 50,000ங்கிறது பேங்க் பேலன்ஸ், நம்ம கண்டுபிடிச்ச பேங்க் பேலன்ஸ். ஓகேவா? ஓரளவு புரியுதா? நல்ல சம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த இயரில் உள்ள 5th மாடல் சம், இந்த மாடலில் உள்ள லாஸ்ட் சம், 5th சம். From the following information, prepare receipt and payment account of கடலூர் கபடி அசோசியேஷன் ஃபார் த இயர் ended 31st March 2019. 2019க்கான இது போட சொல்லியிருக்காங்க. as it is ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பேங்க்கு ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா எங்கே வரும் சொல்லுங்கள். எஸ், பேமெண்ட் சைடில் பை பேலன்ஸ் பி பைடின்னு போட்டு இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் அமௌண்ட்டு காமிக்கணும். ஓப்பனிங் கேஷ் எங்கே வரும்? இப்போ டெபிட் சைடில் வரும். டெபிட் சைடில் டு பேலன்ஸு பி பைடின்னு போட்டு அந்த கேஷ் அமௌண்ட்டை காமிக்கணும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் என்ன? கேஷ் உள்ளே வருதா வெளில போகுதா? வெளில போகுது. ஸோ பேமெண்ட் சைட். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் கேஷ் உள்ளே வருதா வெளில போகுதா? வெளியில் போகுது. ஸோ பேமெண்ட். டிவிடெண்ட் ரிசீவ்டு கேஷ் உள்ளே வருது, அதனால் ரிசீவ் சைட். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் செலவு செய்யும்போது பணம் உள்ளே வருமா வெளியில் போகுமா? வெளியில் போகும். ஸோ பேமெண்ட் சைட். அட்மிஷன் ஃபீஸ், இப்போ அட்மிஷன் போடுறோம், இப்போ ஃபீஸ் எங்கே உள்ளே வரும் இல்லையா? அப்போ அதுவும் ரிசிப்ட் சைட். கொரியர் சார்ஜஸ், கொரியரு சார்ஜ் எக்ஸ்பென்சஸ், ஸோ பேமெண்ட் சைட். முனிசிபல் டேக்ஸஸ் பெய்டு, அது பெய்டு, பணம் வெளியில் போயிருக்கு, அதனால் பேமெண்ட் சைட். இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்டு பேங்க் சார்ஜஸ் நம்ம கட்டுறோம், அதுவும் வந்து பணம் வெளியில் போயிருக்கு, பேமெண்ட் சைட். மிஸ்லேனியஸ் இன்கம், நமக்கு இன்கம்னாலே என்னது? ரிசிப்ட், டெபிட் சைடில் வரும். அப்கீப் ஆஃப் கிரவுண்டு எக்ஸ்பென்சஸ், பேமெண்ட் சைட். கிராண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் வந்து நமக்கு இது மானியம் கொடுத்துருக்கு, ஏதோ ஒரு அமௌண்ட்டு சப்சிடி கொடுத்துருக்கு, அது எங்கே வரும்? ரிசிப்ட்டு. நெக்ஸ்ட்டு டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்டு, பேமெண்ட் சைட். என்டோமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட்டுன்னு அதே கொடுத்துட்டாங்க, ரிசிப்ட் சைடில் வரும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, பேமெண்ட் சைட். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு, பேமெண்ட் சைட். இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் பாருங்கள். ஓப்பனிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங்கில் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேமெண்ட் சைடில் உள்ள ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்லி கேஷ் பேலன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ க்ளோசிங்கில் உள்ள பேங்க் பேலன்ஸு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சால் நம்ம சம் போகிறது ஈஸியாக இருக்கும், அதனால தான் அது சொல்லிடுறேன். இப்போ வாங்க நம்ம சொல்யூஷன்ஸ் போகலாம். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் கடலூர் கபடி அசோசியேஷன் ஃபார் த இயர் ended 31st 12/2018. ரிசிப்ட் சைட், பேமெண்ட் சைட் பிரிச்சாச்சு. டு பேலன்ஸு பிபைடி கேஷு, ஓப்பனிங் கேஷ் எங்கே வரும்? டெபிட் சைடில் வரும், அதனால் டெபிட் சைடில் போட்டோம். இதே பேங்க் ஓவர் டிராஃப்ட் எங்கே வரும்? பேமெண்ட் சைடில் வரும். ஓகேவா? ரைட், வெரி குட். மிஸ்லேனியஸ் இன்கம் ரிசிப்ட் சைட். கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் இன்கம். என்டோமெண்ட் ஃபண்டு ரிசிப்ட் சைட். டிவிடெண்ட் ரிசிப்ட்டு. அட்மிஷன் ஃபீஸும் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், கேஷ் உள்ளே வந்திருக்கு, டெபிட் சைட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு இப்போ கண்டுபிடிக்கக்கூடாது, நம்ம கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் வர அமௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ், கேஷ் வெளியில் போயிருக்கு, பேமெண்ட் சைட். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட், கொரியர் சார்ஜஸும் பேமெண்ட்டு. முனிசிபல் டேக்ஸ் கட்டியிருக்கோம், கேஷ் வெளியில் போயிருக்கு, அதனால் அதுவும் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் அதுவும் எங்கே வரும்? பேமெண்ட் சைட். அப்கீப் ஆஃப் கிரவுண்டு அதுவும் பேமெண்ட் சைட். டெலிஃபோன் சார்ஜஸ் பேமெண்ட் சைட். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதுவும் பேமெண்ட் சைட் தான். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸும் நம்மளெல்லாம் கூப்பிட்டு கேஷ் வெளியில் போகுது, ஸோ பேமெண்ட் சைட். இப்போ வந்து க்ளோசிங் பேலன்ஸு சிபிஐடி க்ளோசிங் பேலன்ஸு அவங்க கொடுத்துட்டாங்க, கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, போட்டாச்சு. இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும், ரிசிப்ட் சைட்லையா பேமெண்ட் சைட்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரிசிப்ட் சைடில் தான் அதிகமாக இருக்குது, 44,850. அதை நம்ம டோட்டல் போட்டு அந்த டோட்டல் அப்படியே எடுத்துகிட்டு வரோம். டெபிட் சைடில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெபிட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இந்த 44,850ல் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 4,500 என்னது? பேங்க் ஓவர் டிராஃப்ட் க்ளோசிங் பேலன்ஸு நமக்கு கிடச்சிரும். க்ளோசிங் பேங்க் பேலன்ஸு நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த மாடல்லேருந்து ஒரு சம் வரும், அதனால் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் நிறையவே பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிஸ், கீப் ப்ராக்டிஸ். Thank you.